Hi all, this is Padma Priya. Welcome to Padma Priya's Life in a Nutshell channel. சண்டே நாளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கணும் எங்களுக்கு. ஸோ நேற்று பண்ண ப்ரான் குருமா ரெசிபி இங்கே டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேஷ்யூவும் 3 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்சியில் பச்சை மிளகா, கசகசா, கேஷ்யூ அப்புறம் தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். எறாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் பூண்டும் தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா குழைவாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்து 6லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சுவையான ப்ரான் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்து கூடவுமே சேர்ந்து சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும். நாங்கள் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடாக தோசை கூட இந்த எறா குருமாவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, take care. Bye.